நமது ஜெபம் டிவியில் பரிசுத்த ஆவியின் விடுதலை நேரம். ஆனால் அந்த 5 அறிவுள்ள பாலசிங்கம் தேவனால் தனக்கு கிடைக்கும் என்று விசுவாசித்தது. அடைக்கலான் குருவி தகைவலான் குருவி தேவனால் கிடைக்கும் என்று விசுவாசித்தது. அதுதான் விசுவாச கண்ணோட்டங்கள். அவன் தண்ணீர் அவனுக்கு நிச்சயமாய் கிடைக்கும் என்ற APE Church presents the Hour of Holy Spirit's Deliverance every Monday at 7 p.m. Don't miss it. Only on ஜெபம் TV. இந்த இடத்தில் தாவீதரசன் சொன்னான், Here King David says, பால சிங்கங்கள் இறைக்காக கெட்சித்து தேவனால் தனக்கு ஆகாரம் கிடைக்கும் என்று தேடுமா. even the young lion roar after their prey and seek their food from God. கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Hallelujah. இது மிகப்பெரிய வல்லமை நிறைந்த ஒரு வாக்கு. This is a powerful promise. ஐயா, இதில் என்ன வாக்கு இருக்கிறது என்று நாம் நினைக்கலாம். We may think, what is the promise recorded நானும் here? அப்படி நினைத்தவன் தான். I also தேவன் சொன்னார், இதை கொண்டு போய் நில்லு, நான் வருவேன் என்றார். take this promise, I will come. இந்த வேத பகுதிகளை கவனித்து பாருங்கள். Look at the passages from the Bible. 5 அறிவு உள்ள ஒரு மிருகம் இது. Even 5 sense animal. இதை எழுதினவனுக்கு 6 அறிவு. But he who wrote is 7 sense. அவனுக்கு மற்றொரு அறிவு இருந்து 7ஆம் அறிவு. Have a 7th knowledge also. அது தேவனை அறிகின்ற அறிவு. To knowing God. ஆனால் இந்த வேத வசனத்தை பாருங்கள். Look at the word of the Lord. 5 அறிவுள்ள ஒரு மிருகம், This beast, 5 ஒரு senses. காட்டுக்கு அரசன், King of the forest. ஒரு மிகப்பெரிய காட்டுக்கே அரசன். King of the forest. ஆனால் But அவைகளுக்குள் ஒரு விசுவாசம் இருந்ததா. there is a faith in it. என்னை படைத்த தேவன் எனக்கு ஆகாரம் கிடைக்க செய்வார் My என்று. creator will provide food. கைகளை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. Say hallelujah. என்னை உருவாக்கினவர், He who creates me. என்னை படைத்த தேவன், He who formed me. எனக்கு ஆகாரம் அவரால் தான் கிடைக்கும் என்று அதுக்கு நம்பிக்கை இருந்ததாம். He know that they are waiting their meat from God. அந்த மிருகத்துக்கும் விசுவாசம் நமக்கு இருக்கிறதா. But we don't have that faith like சற்று that. யோசித்து பாருங்கள். 5 அறிவு நிறைந்த ஒரு மிருகம், 5 sense animal, மற்றவர்களை கடித்து கொதறும் ஒரு மிருகம், a roaring animal. மிருகத்தை மிருகம் அடித்து சாப்பிடும் மிருகம். It will hit and eat the prey. ஆனால் ஒன்று But one thing, அதற்கு ஒரு சுபாவம் இருக்கிறது. that is a behavior. தன்னுடைய குட்டிகளை அது அடிக்கவே அடிக்காது. It will not disturb its. ஆனால் ஒன்று, இந்த 5 அறிவு நிறைந்த இந்த மிருகம் தேவனை நோக்கி காத்திருக்கிறதா. This beast waiteth for God. எப்படி காத்திருக்கிறதா? How to wait? தேவனால் தனக்கு ஆகாரம் கிடைக்கும் என்று சொல்லி. Seek their meat from God. கைகளை தட்டி அப்பாக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். Hallelujah. என்னை படைத்த தேவனால் எனக்கு ஆகாரம் கிடைக்கும். My creator will give his சூரியன் உதைக்கும் திசை துவங்கியது அஸ்தமிக்கும் திசை வரைக்கும் in all poles. எனக்கு அவரால் தான் கிடைக்கும். It will come from God. கைகளை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்கள். Hallelujah. தேவனே, Oh Lord, எனக்கு ஆகாரம் கிடைக்கட்டும். provide meat. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? But the Bible says, தேவனால் தனக்கு ஆகாரம் கிடைக்கும் என்று தேடுமா. seek their meat from God. பலத்த கைகளை தட்டி Glory be to God. ஹalleluya. Hallelujah. எத்தனை பெரிய கிருபை நிறைந்த What a வார்த்தைகள். merciful word it is. என் அருமையான மகனே மகளே, Son and daughter in என் Christ. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, Children. இந்த வேத பகுதிகளை சற்று கவனித்து Look at the பாருங்கள். passage from the Bible. ஒரு நாள் தாவீது அரசன் சொன்னான், What the King David said. இயேசு சொன்ன பறவையின் பெயரை சொல்லி சொன்னான். He mentioned the bird what Jesus 2000 வருடங்களுக்கு முன்பு இயேசு மனிதனாய் உலாவிக் கொண்டிருந்த பொழுது 2000 years ago Jesus came அவர் அடைக்கலான் குருவியை பற்றி சொன்னார். He concerned about the sparrow. அடைக்கலான் குருவிகள் விற்கப்படுகிறது அல்லவா? They are selling for 1 penny. ஆனால் அவைகளை பரமபிதா ஒன்றையும் மறந்து Even போவதில்லை. it shall not be forgotten of கைகளை God. தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். Hallelujah. ஒன்றையும் மறப்பதில்லை. Not be forgotten of ஒரு God. பறவையை அவர் மறக்க மாட்டார். Not be forgotten. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Children. அதை தாவீது அழகாக சொல்லியிருந்தார். King David said, என்ன சொல்லியிருந்தான்? what does he say? என் ராஜாவும் My king, என் தேவனுமாகிய சேனைகளின் கர்த்தாவே. Lord of hosts, my Lord. அவன் சொன்ன வார்த்தை கவனித்து பாருங்கள். Look at the word of என் ராஜாவும், My king. சொல்லுகிறவன் ஒரு ராஜா. But the king said, ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? Praise the Lord. சொல்லுகிறவன் யாரு? Who says? ஒரு அரசன். King. அவன் சொல்லுகிறான், He said, என் ராஜாவும் My king, என் தேவனுமாகிய சேனைகளின் கர்த்தாவே, my God and the Lord உமது of hosts. பீடங்கள் அண்டையில் Near your pool, அடைக்கலான் குருவிக்கு வீடும், there is a house for the தகைவலான் sparrow. குருவிக்கு தன் குஞ்சுகளை வைக்கும் கூடும் கிடைத்ததே என்ற. There is a nest for these birds. ஹalleluya. Hallelujah. அவன் சொன்னான், He said, தன் குஞ்சி கூட வைக்கிறது கூடு கிடைச்சதாம். உனக்கு கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். the Lord said, you can claim it. நீ வாஞ்சிக்கிற ஆசீர்வாதத்தை அவர் கிடைக்க செய்வார். Your desire will be அவர் granted. தடுக்கவே மாட்டார். No one can stop. நான் கொடுப்பதை எவன் தடுப்பவன்? Who can stop my hand? பலத்த கைகளை Thus தட்டி says the தேவனுக்கு Lord. 3 அல்லேலூயா சொல்லுங்க. Hallelujah. பக்கத்துல கை கொடு சொல்லுங்க. Yes, clap. சிஸ்டர், உங்கள்
காரியம் உங்களுக்கு வாய்க்கும். Sister, your deeds will be success. பிரதர், உங்கள் காரியம் உங்களுக்கு கிடைக்கும். Brother, your deeds will be வேதம் success. என்ன சொல்லுகிறது? What is the word of God தாவீது saying? சொன்னான், King David என் said, ராஜாவும் my king, என் தேவனுமாகிய சேனைகளின் கர்த்தாவே, the Lord of hosts, உமது பீடங்கள் அண்டையில் near your peace, உம்முடைய கிருபாசனத்தை தேடி வரும் மனிதனுக்கு, near your mercy seat, உம்முடைய சமூகத்தை ஓடி வந்து தேடும் மனிதனுக்கு, he who seek after you, உம்மை நம்பி வரும் he மனிதனுக்கு who seek after you, ஒரு அடைக்கலான் குருவிக்கு வீடு கொடுக்கிறீர். you give house for ஆனால் the அதுக்கு கீழாக இருக்கிற sparrow, தகைவலான் குருவிக்கு குஞ்சு வைக்கிறதுக்கு கூடும் குடைத்தது என்று சொல்லுகிறார். giving a nest to இந்த place கர்த்தர் its உன்னை chicks. பார்த்து சொல்லுகிறார், So the Lord says, நீ விரும்பினது உனக்கு கிடைக்கும், your desires will be granted, நீ வாஞ்சித்தது உனக்கு your கிடைக்கும். desires will be honored. 5 அறிவுள்ள மிருகம், 5 sense beast, 5 அறிவுள்ள பறவை. 5 sense birds. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved. அறிவை எப்படி அளவிட முடியும் தெரியுமா How உங்களுக்கு? can we measure the அறிவு knowledge? என்றால் என்ன? What is the meaning of knowledge? கண்ணுக்கு ஒரு அறிவு இருக்கிறது, There is a knowledge for அது eyesight. பார்க்கும் வல்லமை வாய்ந்தது, அது ஒரு அறிவு. It is an eyesight. செவிக்கு ஒரு அறிவு இருக்கிறது, There is a knowledge for செவி ear. திறன் உள்ளதுக்கு ஒரு அறிவு. To hear it. வாய்க்கு ஒரு அறிவு இருக்கிறது, There is a knowledge for பேசும் mouth. தன்மை வாய்ந்ததுக்கு ஒரு அறிவு. To speak. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved. மூக்குக்கு ஒரு அறிவு இருக்கிறது, There is a knowledge for nose. முகர்வதற்கு ஒரு அறிவு. To smell. இப்படித்தான் அறிவாளிகள் அறிவை அளவிட்டு இருக்கிறார்கள். Amen. The knowledgeable person அப்படி measure என்று the நான் knowledge. நம்புகிறேன். என் அருமையான மகனே மகளே, Son and இந்த daughter. வேத பகுதிகளை சற்று கவனித்து Look பாருங்கள். at the portion. வேதம் for the Bible. அழகாக சொல்லுகிறது, The Bible says, அந்த தகவலான் குருவிக்கு தன் குஞ்சுகளை வைக்க கூடும் கிடைத்தது என்று சொல்லுகிறார். It attained the nest to place its chicks. என்ன விசுவாச கைத்தட்டு! They clap. இன்றைக்கு கர்த்தர் Today, the உனக்கு Lord வாக்கு பண்ணுகிறார், giving a promise. கிடைக்கும், You can claim. உன்னுடையது உனக்கு கிடைக்கும், You can claim your blessings. நீ விரும்பின ஆசீர்வாதம் உனக்கு Your கிடைக்கும். blessings will be coming கைகளை on. தட்டி இஸ்ரவேலின் தேவனுக்கு 3 அல்லேலூயா. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தை சற்று கவனித்து பாருங்கள். Look at this word. 2000 ஆண்டுகளுக்கு முன்பு 2000 years இயேசு ago, மனிதனாய் உலாவிக் கொண்டிருந்தார். when Jesus came down from இயேசு here, அவர்களை பார்த்து, the Lord said to them, இது மனுஷரால் கூடாதது தெய்வத்தால் கூடும் என்று ஒரு பிரசங்கம் செய்தார். it is difficult for men, but it is possible with God. ஜீசஸ் அவர்களை பார்த்தார். Jesus looked to them அவர்களை பார்த்து சொன்னார், and he said, இது மனுஷரால் கூடாதது, men cannot do it, தேவனால் எல்லாம் கூடும் என்று ஒரு அழகான பிரசங்கத்தை but செய்தார். all things are possible with ஒரு God. அல்லேலூயா சொல்லுங்களேன். Hallelujah. இயேசு பிரசங்கத்தை கேட்டுக்கொள்ளாமல் திடீரென்று ஒரு மனிதன் எழுந்தானாம். Suddenly a person rose up. அவனுக்கு பெயர் சீமோன் பேதுரு. He was Simon கையை Peter. தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லணும். Hallelujah. அவன் எழுந்திருந்து He rose up. இயேசுவை பார்த்து He கேட்டான். looked to Jesus. இயேசு பிரசங்கம் பண்ணும் பொழுது When Jesus preached, திடீரென்று ஒருவன் கேள்வி கேட்டான்னா இயேசு என்ன செய்திருப்பார்னு சற்று யோசித்து if பாருங்கள். somebody asking question means what is the condition of Jesus Christ? என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, Beloved. அது பேதுரு இயேசுவை பார்த்து கேட்கிறான், Peter said to Jesus, ஆண்டவரே, Lord, நாங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டோம், we give up everything. உம்மை பின்பற்றி வந்தோம், We are following you. எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று கேட்டான். What should we obtain? ஹalleluya, Praise the Lord. praise God, Praise the Lord. ஹalleluya. Hallelujah. அவன் கேட்ட கேள்வி பாத்தீங்களா? Look at the question. இயேசுவே, Jesus, நான் ஒரு முதலாளி, I am a owner. ஐயா எனக்கு போட் இருக்குதுயா, I have boat. நான் வலை வச்சிருக்கிறேன், I have nets. எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டேன். I cast out everything. என் கூட வந்திருக்கிறவங்க எல்லாம் ஓனர் தான். Everybody having something, some business. இயேசு நல்ல பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தார். Jesus is preaching here. எல்லாம் பிரசங்கத்தை கேட்கறத விட்டுட்டு They forget. திடீர்னு எழுந்து நின்னுட்டான். Suddenly this guy rose up. ஆண்டவரே, Lord, நாங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு உம்மை பின்பற்றி வந்தோம், we give up everything and we follow எங்களுக்கு you. என்ன கிடைக்கும் என்று What கேட்டார். should we climb? கையை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Hallelujah. சிலர் அப்படிதான் சொல்லுவார்கள், Somebody lost it. ஆமா என்ன கொடுத்தார் எனக்கு அவரு, What goodness he gave. உன்னை நடக்க வச்சிருக்கிறதே வல்லமை To ஐயா. give power to walk. ஒருவேளை சோறு கொடுத்திருக்குது, நன்றி Providing செலுத்து. food is good. பலத்த கைகளை தட்டி தேவனுக்கு Let's clap. ஹalleluya. Praise the Lord. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Children of God. என்ன கிடைக்கும் என்று பேதுரு கேட்டான். Peter said, what should we? எல்லாரும் பிரசங்கத்தை ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்கா கேட்டுக்கிட்டு இருக்காங்க. Everybody watching the message. அந்த நேரத்துல இவன் கேக்குறான், Suddenly this guy said, எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டோமே, we give up everything. எங்களுக்கு என்ன கிடைக்கும்? What should we get? பலத்த கைகளை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்களே. Say hallelujah to the Lord. கிடைக்கும் என்கிறவர்கள் 3 அல்லேலூயா சொல்லணும். Say hallelujah to the Lord. ஹalleluya. Hallelujah. பக்கத்துல கை கொடுத்து சிஸ்டர், Say hallelujah. நீங்க என்ன கிடைக்கும் கேட்டீங்களா, அது உங்களுக்கு கிடைக்கும் சொல்லுங்க. What you need, you can claim it. வேதம் சொல்லுகிறது, The Bible says, தேவன் கிடைக்க செய்வதில் வல்லமை உள்ளவராய் God is இருக்கிறார். mighty to give. யாத்ராகம் 11:3 பாருங்கள். Exodus 11 verses 3. நான் சொல்லவில்லை, I'm not saying. மோசே இடத்தில் தேவன் சொன்னார். God said to Moses. I am not saying. No, no. கலாத்தியர் புத்தகம் 6:10 வாசித்து Galatians பாருங்கள். chapter 6 verses 10. தேவன் பவுலோடு சொன்னார். God said to Paul. ரோமர் எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 12 வாசித்து பாருங்கள். Romans 6 verses 12. தேவன் பவுலோடு சொன்னார். God said to Paul. என்ன சொன்னார்? What does he say? கிடைக்கும் என்று சொல்லு என்று சொன்னார்.
Say that you என் can அருமையான மகனே மகளே, Son and daughter. என்ன கிடைக்கும் என்பது முக்கியமில்ல, It is not about what அவர் we கிடைக்க receive. செய்வார். He's a God. 5 அறிவுள்ள மிருகம் தேவனால் தனக்கு கிடைக்கும் என்கிற நம்பிக்கை இருக்குமானால் 6 அறிவுள்ள நாம் தேவன் செய்வார் என்ற நம்பிக்கை நமக்குள் வர வேண்டும். Even 5 sense animal expecting something from God. ஹalleluya. Say hallelujah. பலத்த கைகளை தட்டி Let's clap. வேதம் சொல்லுகிறது. The Bible says. ரோமர் 6:12 வாசித்து Romans 6 பாருங்கள். verses 12. நீதிமொழிகள் 12:14 வாசித்து Proverbs பாருங்கள். 12 verses 14. நீதிமொழிகள் 14:26 வாசித்து 14 பாருங்கள். verses 26. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Children of God. நம்முடைய தேவன் எவ்வளவு பெரியவர் என்று சொல்லி How awesome he is. அவர் கிடைக்கிறதில் வல்லமை உள்ளவர். He is mighty to give. வேதம் சொல்லுகிறது. The Bible says. ஏசாயா, Isaiah, நீ உன் ஜனத்திற்கு சொல், said your people, அவர்களுடைய தண்ணீர் நிச்சயம் கிடைக்கும் என்று சொல் என்றார். Definitely they will claim their water. என் அருமையான மகனே மகளே, Son and daughter. ஒன்றே ஒன்று மனதில் வைத்துக் One கொள்ளுங்கள். thing keep it in mind. உங்கள் மாம்சம் ஒரு நாளும் உதவாது. Flesh will never தேவனுடைய help. ஆவியினாலே எல்லாம் ஆகும். All things are possible with the Spirit of பலத்தினால் God. அல்ல, Not by strength, பராக்கிரமத்தினால் not அல்ல, by power, உன் படிப்பினால் ஒண்ணு நடக்காது, not by your knowledge. உன் அறிவினால் ஒண்ணு நடக்காது. Not by your education. நீ குந்தி குந்தி தான் வாழ வேண்டும். You may halt him. ஆனால் அந்த 5 அறிவுள்ள பாலசிங்கம் தேவனால் தனக்கு கிடைக்கும் என்று விசுவாசித்தது. Even this lion roaring, running after God for their அடைக்கலான் meat. குருவி தகைவலான் குருவி தேவனால் கிடைக்கும் என்று So விசுவாசித்தது. these sparrows also expecting something from God. அதுதான் விசுவாச கண்ணோட்டங்கள். That is the faithful அவன் தண்ணீர் angle. அவனுக்கு நிச்சயமாய் கிடைக்கும் என்றார். Their water will ஏசாயா இஸ்ரவேலுக்கு சொல் என்றார். say unto the house of என்ன Israel. சொல்ல சொன்னார்? What to say? அவருடைய தண்ணீர் அவளுக்கு நிச்சயமாய் கிடைக்கும் They என்று will சொல். surely claim their water. ஏசாயா 33:16 வாசித்து Isaiah பாருங்கள். 33 verses 14. யோவான் 4:14 வாசித்து John பாருங்கள். 4 verses 14. வெளிப்படுத்தல் 22:1 வாசித்து பாருங்கள். Revelation 22 verses 1. வெளிப்படுத்தல் விசேஷம் 22:17 வாசித்து 22 பாருங்கள். verses 17. நிச்சயமாக அது கிடைக்கும். Surely it will. அது அந்த பெயர்தான் ஜீவ தண்ணீர். It's called the water of life. என் அருமையான மகனே மகளே, Son and daughter. வேதத்தை சற்று கவனித்து பாருங்கள். Look at the scripture. நான் சொல்லவில்லை, I am not. அதைத்தான் தேவன் சாலமன் அரசன் மூலமாய் சொல்லுகிறார். Through King Solomon. நீ அவனை கடிந்து கொள். You rebuke them. எவன் கடிந்து கொள்ளப்படுகிறானோ, So be rebuked. எவன் தன் பெடரை கடினப்படுத்தாமல் இருக்கிறானோ, Not hardened. அந்த நேரத்தில் எவன் கோபப்படாமல் இருக்கிறானோ, So accept. அந்த நேரத்தில் எவன் தேவனை தேடுகிறானோ, So seek the Lord. நீ அவனை கடிந்து கொள். Harden. அப்பொழுது நான் பிரியப்படுவான். And they will அந்த please. பிரியத்தின் நேரத்தில் தான் உத்தம ஆசீர்வாதம் அவனுக்கு கிடைக்கும். In the time of understanding they will attain the blessings of God. ஹalleluya. Say hallelujah. உத்தம ஆசீர்வாதம். The blessings of God. நான் அவன் கடிந்து கொள்ளப்படும் பொழுது, When they rebuked him. என்னை நோக்கி அவன் கூப்பிடும் பொழுது, When they cry unto me. சாதாரண ஆசீர்வாதம் அல்ல, It's not ordinary. உத்தம ஆசீர்வாதம் அவனுக்கு கிடைக்கும். Treasures of blessings. will உத்தம come. ஆசீர்வாதம். Treasures of blessings. ஆசீர்வாதத்தில் பலது இருக்கிறது. There is many blessings. உத்தமம் நிறைந்த ஆசீர்வாதம் தான் நமக்கு தேவை. We need a bright blessings of ஒரு God. அல்லேலூயா சொல்லுங்களேன். Say hallelujah. என்ன ஆசீர்வாதம்? What is that? உத்தமமான ஆசீர்வாதம். A bright blessings. உத்தமமான ஆசீர்வாதம். Upright, perfect. அவனை கடிந்து கொள். Rebuke. எல்லாருக்கும் முன்பு கடிந்து கொள். They were all. நீ கடிந்து கொள்ளும்போது நான் பிரியப்படுவான். When you rebuke them, அந்த பிரியப்படும் நேரத்திலே In the time of- உத்தமமான ஆசீர்வாதம் அவனுக்கு கிடைக்கும். they will attain the blessings of a noble. நீதிமொழிகள் 24:25 வாசித்து பாருங்கள். Proverbs 24 verses 25. அதனால தான் தாவீது சொன்னார், So King David இதோ said, பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், children are the inhabitants of God. கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் The என்றார். fruit of the womb is a சங்கீதம் reward of God. 127:4 வாசித்து பாருங்கள். 27 verses 4. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Children. சங்கீதம் 127:4 தாவீது சொன்னார், 24 King David says, இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், children are inhabitants of God. கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். The fruit of the womb is the reward of God. 5 அறிவு நிறைந்த ஒரு மிருகம், Even the five sense ஒரு animal, பாலசிங்கம் young lion, தேவனால் தனக்கு ஆகாரம் கிடைக்கும் என்று தேடுமா? seek their meat from the Lord. தன் பலத்தால் கிடைக்கும் என்று தேடவில்லை. Not by power. நான் சிங்கம், I'm a lion. எனக்கு ஆகாரம் கிடைக்கும் I can climb the என்று food. தேடவே இல்லை. No, not at all. அது சொல்லுது, It says, தேவனால் எனக்கு கிடைக்கும். expect from God. கையை தட்டி அப்பா குரலையே சொல்லுங்களேன். Praise be to God. ஹalleluya. Hallelujah. பக்கத்துல கை கொடு சொல்லுங்க. யாரால் கிடைக்கும்? To whom we climb? சத்தமா சொல்லுங்களேன். தேவனால் கிடைக்கும். From the Lord. தேவனால் கிடைக்கும். From the Lord. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved. அதுதான் உண்மை. That is true. என் அன்பு மகனே மகளே, Son and daughter in இன்னைக்கு நிறைய பேர் அப்படி கிடையாது. Today many are not like that. உடனே கிடைச்சிடணும், Immediately. உடனே கிடைக்கும், Immediately. மாற்று கருத்தே இல்லை. No doubt about it. அதற்கு காரணம் என்ன? Reason. ஒரே ஒரு காரணம் தான், One reason. தேவன் மேல் வைக்கும் நம்பிக்கை. Trust in the Lord. வேதம் சொல்லுகிறது, பாலசிங்கம். The young lions. எப்படிங்க? What is பாலசிங்கம் Young lion. இரைக்காக கட்சித்து Roar for the prey. தேவனால் தனக்கு தங்களுக்கு ஆகாரம் கிடைக்கும் என்று தேடுமா? Seek their meat from God.
நம்முடைய தேவன் கொடுக்கும் தேவன். Our God is a God. எத்தனை பேர் How விசுவாசிக்கிறீங்க? many believe? பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க. Amen. உங்க பொருள் எல்லாம் அடமானத்துக்கு தான், Mortgages. அது உங்களுக்கு திரும்ப You கிடைக்கும். can reback. எப்படி கிடைக்கும்? How to reback? 2 மடங்கா With the கிடைக்கும். double portion. கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. Say hallelujah. என்ன விசுவாச கை தட்டு. Clap with faith. 2 மடங்காக With the கிடைக்கும். double portion. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Children of God. 1000 மாடு சேர்த்து உன்னை விட்டு போயிருந்தா 2000 மாடு கிடைக்கும். You may give up 1000 cows, you can get 2000. யோபுக்கு சொன்னார் ஆண்டவர், Lord said to Job, 3000 கழுதைக்கு 6000 கழுதை கொடுத்தார். instead of 3000 donkey, he gave அவர் 6000 கிடைக்க donkey. செய்கிற தேவன். The Lord has என் அருமையான மகனை மகளே, Son and daughter. சற்று யோசித்து பாருங்கள். Just say. எத்தனை மகத்துவங்கள் நிறைந்த தேவன். What a glorious God. ஆனால் இவர்கள் கேட்டார்கள். They said, என்ன கேட்டான் பேதுரு? what people said, நாங்கள் எல்லாத்தையும் விட்டு உம்மை பின்பற்றி வந்திருக்கிறோமே, oh, we give up everything and follow எங்களுக்கு you. என்ன கிடைக்கும் என்று What கேட்டார். should we get? அதற்கு இயேசு சொன்ன பதில் என்ன தெரியுமா? Answer from God. என்ன பதில் சொன்னார் தெரியுமா? What is that answer? என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved, மனுஷகுமாரன் முழு மகிமையோடு கூட when the Son of God comes in full glory, சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பொழுது seated on the throne, ஒரு பக்கம் பரலோக பிதா இருப்பார், Heavenly Father will be மற்றொரு there, பக்கம் 1000 தூதர்கள் இருப்பார்கள். thousands of angels நான் will be முழு there. மகிமையோடு வீற்றிருக்கும் I'll பொழுது be full of glory. என்ன கிடைக்கும் என்று கேட்டாயே You பேதுரு, said what you need. என்ன கிடைக்கும் என்று கேட்டாயே என் You ஜனமே, said what you- உங்களை நான் பார்த்து சொல்லுகிறேன், I'll say. இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களின் நியாயம் விசாரிக்கிற என்னோடு கூட சிங்காசனத்தில் அமர்ந்திருக்க செய்வேன். You will be seated among எனக்கு முன்பாக, before me. எனக்கு முன்பாக நியாயம் விசாரிக்க உங்களை வைப்பேன். அதை விட என்னடா உனக்கு வேணும்? To enquire 12 tribes. இவர்கள் கேட்டார்கள். They said, திடீரென்று கேட்டான். suddenly, இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களின் நியாயம் விசாரிக்கும்படி எனக்கு முன்பாக என்னோடு கூட சிங்காசனத்தில் அமர்ந்திருப்பீர்கள் என்று to சொன்னார். enquire and judge the 12 tribes. இதை விட உனக்கு என்ன கிடைக்க வேண்டும்? More than that, what you need. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved, தேவனுக்கு முன்பாக, before God, சர்வ வல்லவருக்கு முன்பாக, before the Almighty God. என் அன்பு மகனை மகளே, Son and daughter. நான் சொல்லவில்லை, I'm not saying. இயேசு அவர்களை பார்த்து பிரசங்கித்துக் கொண்டிருந்தார். Jesus preached to the people. பிள்ளைகளே, Children, இது மனுஷரால் கூடாதுதான், it is difficult for men. தேவனால் எல்லாம் கூடும் என்று All things பிரசங்கம் are பண்ணார். possible with God. அந்த பிரசங்கத்தில் In that திடீரென்று பேதுரு எழுந்திருந்தான். Suddenly preached அவன் and பிரசங்கத்தை கவனிக்கவில்லை, He not meant- அவனுக்கு கிடைக்க வேண்டியதை கவனித்தான். He concerned about the things what he needs. ஹalleluya! Say hallelujah. என்ன உயர்த்தி கையை தட்டி அப்பாவுக்கு. Glory be to God. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Children of God, உனக்கு கிடைக்கும் என்று அவர் வாக்கு பண்ணுகிறார். the Lord gave a promise. I will give you. சர்வ மகிமை உள்ள தேவன் அருகே நின்று கொண்டிருக்கிறார். Almighty God is standing அவர் here. என்னை பார்த்து சொல்லுகிறார், The Lord says to me, உம்முடைய ஜனங்கள் குறைவுகள் எல்லாம் நிறைவாக்குவேன் என்று Your சொல் என்றார். shortcoming will be fulfilled. மத்தேயுவின் புஸ்தகம் 19 அதிகாரம் Matthew chapter 19, 26 முதல் 28 வசனங்கள் இதை கூறுகின்றன. 26 onwards. என்ன சொன்னார்? What does he என்னோடு கூட சிங்காசனத்தில் அமர்ந்திருப்பீர்கள், You will be sit with me on the throne. அது உங்களுக்கு கிடைக்கும் என்றார். You can claim your throne. என் அன்பு மகனே மகளே, Son and daughter, நம்முடைய தேவன் எவ்வளவு பெரிய தேவன். How awesome is. பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, Shake your hand and say, நாம் ஒரு நாள் one day இயேசுவுக்கு முன்பு நிற்போம். before Jesus we will stand. நமக்கு அவர் கொடுத்ததையெல்லாம் அவரிடத்தில் சொல்லுவோம். We will share whatever the goodness we receive from God. விசுவாசிக்கிறீங்களா? சிங்கம் பாருங்க, Even this lion தேவனால் தான் கிடைக்குமா? expecting their prey from God. தேவனால் தனக்கு கிடைக்குமா? Expecting their prey from God. எல்லாரும் யோசிப்பார்கள். Everyone may என் say, அன்பு மகனை மகளே, son and daughter in Christ. நான் சொல்லும் இந்த தேவன் எப்படிப்பட்டவர்? You know how he is. இன்னைக்கு நிறைய பேர் என்கிட்ட கேட்கறாங்க, Somebody says, எங்களுக்கு என்ன கிடைச்சது? what goodness I received? என்ன கிடைக்கும் என்று பேதுரு Peter கேட்டார். said, what should we அவர் claim? கிடைக்கிறது சொன்னார். He said, இதை விட உலகத்துல என்ன வேணையா? more than that, what is கைகளை special on தட்டி this earth? தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Hallelujah. நான் பிரசங்கம் பண்ற இந்த பிரசங்கம் எதுக்கு தெரியுமா? What purpose I'm preaching? உனக்கு பரலோக ராஜ்யம் கிடைக்கணும். You should attain the kingdom of God. ஹalleluya! Hallelujah. கை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Let us clap. பக்கத்துல கை கொடு சொல்லுங்க, எல்லா ஆசீர்வாதம் எனக்கு கிடைக்கும். I will claim all the blessings of இந்த God. உலகத்தில் உள்ள All ஆசீர்வாதம், the blessings of the world. பரலோகத்தில் உள்ள Blessings ஆசீர்வாதம் of heaven. எனக்கு கிடைக்கும். I will claim. சிங்கத்துக்கு கிடைக்கும் பொழுது, If lion attain, பகைவலான் குருவிக்கு கிடைக்கும் பொழுது Sparrows எனக்கு attain. கிடைக்கும் ஐயா. I will claim. கைகளை தட்டி அப்பாக்கு முன் அல்லேலூயா சொல்லுங்களேன். Hallelujah. பலத்த கைகளை தட்டி Let us clap. ஹalleluya. Praise be to வேதம் God. சொல்லுகிறது, The Bible says, என் அன்பு மகனே மகளே, son and daughter, நம்முடைய வேதம் எவ்வளவு அழகாக How சொல்லுகிறது. beautifully the Lord நாம் says. எப்படி இருக்கிறோம் என்று யோசித்து பாருங்கள். How are we? நம்முடைய விசுவாசத்தை அவர் காண்கிறவர். The Lord knows our faith. அதைத்தான் வேதம் சொல்லுகிறது. So the Bible says. என்ன சொல்லுகிறது? What does the Bible say? முதலாம் உலகத்தை தேவன் அழிக்க தீர்மானித்த The பொழுது Lord decided to
destroy the first world. அந்த நாட்களில் மனிதர்கள் 900 வருஷம் 300 வருஷம் 600 வருஷம் 700 வருஷம் எல்லாம் 100க்கு மேல தான் வாழ்ந்தான். In those days people lived more than 800 900 years. அப்பொழுது வாழும் பொழுது பூமி எங்கும் பாவத்தால் நிரம்பி And விட்டது. the earth submerged into sin. முழு உலகமும் பாவத்தால் நிறைந்திருந்தது. The world submerged into sin. அப்பொழுது Then ஒரு மனிதனுக்கு ஒரு அற்புதம் கிடைக்குது. a person found favor from the sight of அந்த God. அற்புதத்துக்கு பெயர் கிருபை. It's called mercy. கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Hallelujah. நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்ததாம். But Noah found favor from the sight of God. கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Hallelujah. என்ன விசுவாச கைத்தட்டு. Let's clap all. இதுக்கு பேர் தான் கைத்தட்ட. சந்தோஷமா கைத்தட்டி சொல்லுங்களே. Loudly. நோவாவுக்கோ But Noah கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்ததாம். found mercy from the sight of God. என் அருமையான மகனே மகளே, அவ்வளோ லட்சக்கணக்கான மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது Among lakhs of people, ஒரே ஒரு மனிதனுக்கு கிருபை கிடைக்கிறது. only one person found a favor. அந்த கிருபையினாலே Through the favor, அவனோடு சேர்ந்து 8 பேரும் தப்பிச்சிட்டான். 8 persons saved their self ஹalleluya from the destruction. ஹalleluya Hallelujah. எத்தனை பேர் தப்பிச்சிட்டான்? 8 பேர். 8 பேர் தப்பிச்சிட்டான். These நான் விசுவாசிக்கிறேன், நான் பெற்றிருக்கிற இந்த கிருபையினால அத்தனை பேரும் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். For the mercy what I received, you will be saved. உங்கள் ஒவ்வொருவருக்கும் கிடைக்கும். You can claim. விசுவாசிக்கிற கைதட்டி மூணாலையா சொல்லுங்க பாருங்க. Praise be to God. ஹalleluya Hallelujah. ஹalleluya Praise the Lord. கிடைக்கும். You can claim. கிடைக்கும். You can claim. வேதம் சொல்லுகிறது. The Bible says. நான் சொல்லவில்லை. I am not. ஆதியாகமத்தின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுகிறது. Genesis chapter. நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்ததாம். But Noah found favor from the sight of God. அவனோடு சேர்ந்த 8 பேரும் With his அசுத்த மிருகங்களும் பரிசுத்த மிருகங்களும் unclean and clean, தேவனுடைய தயவினால் தேவனுடைய இரக்கத்தினால் தேவனுடைய நன்மையினால் உயிர் கிடைத்தது. saved from the favor and sight of God. என்ன விசுவாச கைத்தட்டு. Let's clap. கிடைக்கும் சொல்றவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. Say hallelujah. இன்னைக்கு எனக்கு கிருபை கிடைக்கியா? Today I get mercy. நான் விரும்பின கிருபை கிடைக்கியா? I receive my mercy. சத்தமா மூணு from அல்லேலூயா God. சொல்லுங்க பார்க்கலாம். Hallelujah. நான் சொல்லவில்லை. I'm not saying. வேதம் சொல்லுகிறது. The Bible says. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Children of God. ஒரு நாள் தேவன் மோசேயோடு சொன்னார். One day the Lord said to Moses. மோசே தெய்வத்தை பார்த்து கேட்டார். Moses said to God. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved. மோசே, Moses. என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது, உன்னை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் தேவரீர் சொன்னது உண்டோ என்று கேட்டான். Moses said to God, if I find favor from your eyes, அதற்கு ஆண்டவர் சொன்னார், Lord said, என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது, yes, you find favor from உன்னை my பெயர் sight. சொல்லி I அழைத்திருக்கிறேன், call you by name, அழைத்து அறிந்தும் இருக்கிறேன் என்று and சொன்னார். I know you. கைகளை தட்டி அப்பாவுக்கு Hallelujah. ஹalleluya. Praise the Lord. பலத்த கைகளை தட்டி. Let us clap. நான் சொல்லவில்லை. I am not saying. யாத்ராகமத்தின் புத்தகம் Exodus 33:12 வாசித்து பாருங்கள். 33 verses 12. யாத்ராகமத்தின் புத்தகம் Exodus 33:17 வாசித்து பாருங்கள். 17. அவருடைய கிருபை உங்கள் ஒவ்வொருவருக்கும் இன்றைக்கு கிடைக்கும். Today you can claim the mercy of God. எனக்கு கிடைக்கும் என்கிற கையை How சொல்லுங்க. many believe? இன்றைக்கு கிடைக்கியா? Today I will claim. இனி எவன் தயவை நான் தேட மாட்டேன். I don't want anybody's விசுவாசிச்சீங்களா? favor. Hallelujah. விசுவாச தலைமையில் கை வச்சு சொல்லு, நான் நம்புறேன். I believe Jesus. நான் நம்புறேன். I believe Jesus. என் அருமையான மகனே மகளே, Son and daughter. நம்முடைய தேவன் எவ்வளவு பெரியவர். How great our God is. பாலசிங்கம். Young lions. ஐயோ என் வாழ்க்கை பறி போயிடுச்சு, Oh, my life is என் failed. வாழ்க்கை திரும்ப கிடைக்குமா? How can I நிச்சயம் rebuild? கிடைக்கும். Surely can rebuild. உன் புருஷன் உன்னை தேடி Your வருவான். husband will come again. உன் சத்துரு இல்லாம போவா. Your adversaries will be no more. நம்புறியா? Do you believe? யாவரும் எழுந்து நிற்போமாக. Let's all stand quickly. எல்லோரும் எழுந்து நிற்கலாம். Immediately stand. வேதத்தை திருப்பினவர்களாக. Turn your pages. யாத்ராகம் 12ஆம் அதிகாரம் அதில் 36 வசனங்களை முத்தம் செய்யுங்கள், சேர்ந்து வாசியுங்கள். கர்த்தர் ஜனங்களுக்கு எகிப்தியரின் கண்களில் தயவு கிடைக்கும்படி செய்ததினால். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். பக்கத்துல கை சொல்லி, எங்கும் உங்களுக்கு தயவு கிடைக்கும் பிரதர், எந்த இடத்திலும் கிடைக்கும் பிரதர். கர்த்தர் எகிப்தியரின் கண்களில் தயவு கிடைக்கும்படி செய்தார், கேட்டதை அவர்களுக்கு கொடுத்தார்கள். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். என்ன செய்தாராம்? சத்தமா சொல்லுங்களேன். கேட்டதை அவர்களுக்கு கொடுத்தான். இவ்விதமாய் அவர்கள் எகிப்தியரை கொள்ளையிட்டார்கள். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்படியே பைபிளை கீழே வச்சிரு, ரெண்டு கையை உயர்த்து எவ்வளவு தூக்க முடியுமோ அவ்வளவு பெத்துக்கோ. இன்னைக்கு கிடைக்கிறதெல்லாம் எடுத்துட்டு போ. As much possible. ரெண்டு கையை உயர்த்து. Lift up your hand. கண்ணை மூடு. ஆண்டவரே எனக்கு கிடைக்கும் என்று விசுவாசிக்கிறேன். Lord, I believe that I can. ஒரு சிங்கத்துக்கு கிடைக்கும் பொழுது, even the lion, ஒரு தகைவலான் குஞ்சிக்கு கிடைக்கும் பொழுது, தேவனே எனக்கு கிடைக்கும், Lord, I will claim. நான் விசுவாசிக்கிறேன், I believe. நான் நம்புகிறேன் I believe. என்று சொல்லுகிறவர்கள் If you say ரெண்டு like கையை உயர்த்தி, திரளான உன் மக்கள்
Your multitude நான் அளிக்கும் நன்மையை பெறுவார்கள் will என்பதால் claim my goodness. நீங்கள் கிடைத்தவர்களாய் வருவீர்கள். You will come with blessings. அதுதான் தேவனுடைய உத்தமம். That is the uprightness of உங்களை God. உத்தம ஆசீர்வாதத்தை கிடைக்கச் செய்வார். You will claim the upright blessings of எங்கள் God. அன்பு நிறைந்த பரலோக Our பிதாவே, loving heavenly Father, நீர் சொன்ன இந்த வார்த்தையின்படி according to your word, ஒவ்வொருவருக்கும் for everybody, உமது நாமத்தின் மகிமைக்கென்று for the glorious name sake of ஆண்டவரே your name, உத்தம ஆசீர்வாதம் கிடைக்கட்டும். give your honor blessings. இவர்களை ஆசீர்வதிக்கிறேன். And bless. இந்த நிகழ்ச்சி பார்க்கிற ஒவ்வொரு மகனையும் Those who watch this ஒவ்வொரு program, மகளையும் every son and கர்த்தர் daughter, ஆசீர்வதியும். may the Lord bless. எது இல்லை என்று சொன்னார்களோ Whatever they say அது no, கிடைத்தது என்று சொல்லட்டும் அப்பா. give the கடிதத்தின் மூலமாய் சாட்சிகள் வரட்டும். We need testimonies. போன் மூலமாய் சாட்சிகள் வரட்டும். Through the phone. இந்த நிகழ்ச்சி பார்த்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். Bless those who watch this இன்றைக்கு program. ஆராதனைக்கு வந்த இத்தனை மக்களையும் ஆசீர்வதியும். Come to this worship. பலவிதமாய் ஆசீர்வதியும். Abundantly bless. அபரிமிதமாய் Abundantly ஆசீர்வதியும். bless them. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. Jesus' name we pray. கைகளை தட்டி மகிழ்ச்சியோடு உட்காரலாம்.